Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து 12த்துக்கான ஸ்டடி அண்ட் 11த்துக்கான ஸ்டடி சரிங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டைம் இருக்கு. 12த்துக்கு 1.5 days வந்து டைம் இருக்கு. மோஸ்ட்லி இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமை நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அதாவது செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி அண்டு ரிவிஷன் எக்ஸாம், ஈவன் பப்ளி எக்ஸாம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் லெசன் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 லெசன். 12th இருந்தாலும் சரி 11th இருந்தாலும் சரி நமக்கு எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 லெசனு. ஸோ இந்த 8 லெசனை இப்போயே மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுமோ அதை வந்து படிச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. குறிப்பாக பியூர் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான கொஸ்டின் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டோம். 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியாச்சு. அதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது 11த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் மீடியம் ப்ளஸ் வந்து தமிழ் மீடியம். அதே போல் 12த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ரூவ் பண்ணியாச்சு. இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிட்டோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா, ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட 3-in-1 கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே படிக்கல சரிங்களா, நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த கொஸ்டினையாவது படிங்க. சார் நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சாப்டர் வைஸாக அப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினும் படிங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3-in-1 அப்ரூவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் படிங்க சரிங்களா. நம்ம வந்து 11த்துக்கும் அதே போல் அப்ரூவ் பண்ணியிருக்கோம், 12த்துக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்கோம், தமிழ் மீடியம் அப்ரூவ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்தாலே போதும். இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை படித்தாலே போதும். அது ஈவன் பப்ளி எக்ஸாம்ஸ் வரைக்கும் அதையே ரிப்பீட்டடாக படிங்க. மோஸ்ட்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பயாலஜி, பாட்னி, சுவாலஜியில் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பியூர் சயின்ஸ் சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் நான் எப்பவுமே பாஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் வந்து சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜியில் கொஷின் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து படிக்காதனால நமக்கு மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுது, குறையுது. இப்போ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12த்துக்கு வந்து எக்ஸாம் நமக்கு வந்து மண்டே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ வந்து மண்டே தானே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காமல் இருப்பாங்க. மண்டே நமக்கு எக்ஸாமு. 12த்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்தே நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா. அதில் ஒரு ஹாஃப் டே இருக்குது, சண்டே ஃபுல் டேவாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து 8 லெசன் இருக்குது அப்படின்னா அந்த 8 லெசனை 3ஆக பிரிச்சிங்க சரிங்களா. சாரி, உங்களுக்கு வந்து 9 வரும்னு நினைக்கிறேன். பியூர் சயின்ஸ்க்கு வந்து 9, பயாலஜிக்கு வந்து 8. ஸோ இதை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூனில் ஒரு 3 லெசனு, அதுக்கடுத்து சண்டே ஹாஃப் டே பார்த்தீங்கன்னா 3 லெசன், அதுக்கடுத்து அடுத்த ஹாஃப் டே 3 லெசன். நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9 லெசனை வந்து என்ன பண்ணிடும், கவர் ஆகிடும் சரிங்களா. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா 3 லெசன் படிங்க, சண்டே மார்னிங்கில் 3 லெசன் படிங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஆஃப்டர்நூனில் 3 லெசன் படிங்க. இந்த மாதிரி 3 லெசனாக நீங்கள் வந்து பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸி. இதில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே 11த்துக்கு பார்த்தீங்கன்னா அதே 8 லெசன் தான் இருக்குது. ஸோ 11த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 4 லெசனாக என்ன பண்ணுங்க, பிரிச்சிங்க சரிங்களா. நாளைக்கு ஈவினிங்கில் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 6 மணி அப்படின்னா 6 to 8 படிக்கிறப்ப ஒரு 2 லெசனை வந்து என்ன பண்ணுறேங்க, கம்ப்ளீட் பண்ணுறேங்க. மீதி 6 லெசன் இருக்கும். ஸோ அதை வந்து சண்டே மார்னிங்கில் 3 லெசனும் ஆஃப்டர்நூனில் 3 லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 8 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும். மோஸ்ட்லி நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அது ஹாஃப் இயர்லிக்கும் பப்ளிக்கும் உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு புதிய கொஸ்டின்ஸாக, அதாவது நான் வந்து யூனிட் டெஸ்ட்டில் படிச்சிட்டேன், மந்த்லி டெஸ்ட்டில் படிச்சிட்டேன், அல்லது மிட் டேர்ம் எக்ஸாம்ஸில் படிச்சுட்டேன், அந்த கொஷினை தவிர மற்றது ஏதாவது நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷினை வந்து என்ன பண்ணுங்கள்,
படிங்க. ஏன்னா இந்த காலாண்டு அரையாண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து புது புது கொஷினை வந்து படிக்கிறதுக்கான டைமிங்காக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து மிட்டம் அப்பே படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எதனால் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ படித்த கொஸ்டினே ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதே கொஸ்டினை அப்படியே ஹாஃப் இயர்லியில் ரிவிஷன் பண்ணுங்க அவசரமாக. இதே ஹாஃப் டே 1 டே தான் நமக்கு வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க, சரிங்களா? பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி மேக்ஸோட நடக்கிறதுனால தான் இதுவும் நடக்குது. இல்லைனா இப்போ ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கிலீஷ் நடந்துச்சு, அடுத்து உடனே ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதனால் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 1 or 2 days வந்து டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கேன். அப்போ ஹாஃப் இயர்லியில் அதே ரிவிஷன் பண்ணுவோம். அப்புறம் திருப்பி மறுபடியும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் மறுபடியும் படிச்சது தான் ரிவிஷன் பண்ணுவோம். புதுசாக கொஷின்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான குவார்டர்லி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ஸோ 1 or 2 கொஸ்டின், இப்போ ஒரு லெசன் எடுக்கிறீங்க 10 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 12ஆவதா ஏதாவது ஒரு 2 கொஸ்டினாவது புதுசாக வந்து என்ன பண்ணுங்கள், படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். டயக்ராம் கொஷின் கண்டிப்பாக நமக்கு உண்டு, சரிங்களா? 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி டயக்ராம் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எப்பயுமே கேட்பாங்க. ஸோ டயக்ராம் கொஷினை நல்லா என்ன பண்ணுறங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th பார்த்தீங்கன்னா டயக்ராம் அப்படிங்கிறது கம்மி, 11th கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? நான் 1 or 2 மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேம் சொல்கிறேன், நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெம்ஸ் விந்து செல்லோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த படத்தை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஓவியம் அண்ட செல்லோட அமைப்பு, இதுதான் எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனோகுளோபின், சரிங்களா? தமிழ்லேயும் இம்யூனோகுளோபின் தான் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம். அதுக்கடுத்து எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த ஹெச்ஐவி லிம்ப் நோடு, அதாவது நிணநீர் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த டயக்ராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள், இதுதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும், அதாவது 12th சுவாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த 1 to 9 இந்த சாப்டர் இவ்வளோ தான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே. ஸோ இதே தான் நீங்கள் திருப்பி படிக்க போறீங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ஒரு 3 லெசன் தான், சரிங்களா? 3 to 4 லெசன்ஸ் தான் இருக்கும். அது வந்து ஆஃப் இயர்லிக்கு, அடுத்து மிட் டேர்முக்கு இருந்தாலும் சரி ஆஃப் இயர்லிக்கு இருந்தாலும் அந்த 4 லெசன் தான். குவார்டர்லியில் நீங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கடுத்து ஃப்ரீயாக அப்படியே ரிவைஸ் பண்ணலாம், சரிங்களா? ஃபுல்லாக ஒரு நாளைக்கும் ஒரு 10 கொஸ்டின். நம்ம சென்டம் சேலஞ்ச் வீடியோஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்டம் சேலஞ்ச் வீடியோஸோட லிங்க் எல்லாமே தரேன் நான் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஒரு சில பிடிஎஃப்பும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். டாப் 10 கொஷின்ஸ் வந்து 11th அப்லோட் பண்ணியிருக்கோம், 12th அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் 11th டயக்ராம் வந்தீங்க அப்படின்னா எர்த்தோமோட லைஃப் சைக்கிள் வரைஞ்சி பார்த்துருங்க, அது அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கடுத்து டிஎஸ் ஆஃப் கிட்னியோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. இதில் ஹார்ட் எழுதுற, சரிங்களா? இதயத்தோட அந்த இது வரைஞ்சி பார்த்துருங்க. பிளட் செல்லு, உங்களால் என்னென்ன பிளட் செல் வரைய முடியுமோ வரைஞ்சி பார்த்துருங்க. அதே போல் ஃப்ராகுக்கு அங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேட்கலாம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கேட்கலாம். ஸோ ஃப்ராகில் உங்களை என்னென்ன வரைய முடியுமோ தவளையோட அந்த இதெல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. நியூரான் நரம்பு மண்டலத்தோட அமைப்பு, அதுவும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. மோஸ்ட்லி இந்த டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? டயக்ராம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11th 12th சாப்டர் வைஸாக போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டினை பாருங்கள். இல்லை சார் நான் இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னா 3 in 1 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு செட்டாவது படிங்க, இல்லை 2 படிங்க, இல்லை 3மே படிங்க. அதனால் நான் வந்து கம்மியாக தான் படிப்பேன்னா ஒரே ஒரு செட்டாவது படிங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் ஆவரேஜாக படிப்போம், 50% ஆஃப் மார்க்ஸ் வேணும் அப்படின்னா 2 செட்டாக படிங்க. ஃபுல்லாக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை ஒன்ஸ் கிளாஸ் பார்த்துட்டீங்க, இதை படிச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கமெண்ட்டில் கூடமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸி. ரொம்ப முக்கியம் 1 மார்க்ஸு. 1 மார்க்ஸை முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிறோ அந்தளவுக்கு ரீகால் பண்ணிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், திருப்பி அதையே படிங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லாரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா பார்ட்ஸ் லேபிள் பண்ணி பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.